ஹலோ மக்களே, வணக்கம். வெல்கம் பேக் டு மை சேனல். இன்னைக்கு என்ன வீடியோன்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, நம்பிக்கை குடுக்குறது ஒருத்தங்களுக்கு. நம்ம கிட்ட ஒருத்தங்க நம்பி ஒரு விஷயத்த ஷேர் பண்றாங்கம்போது, அவங்க நம்பிக்கை உடைக்கிற மாதிரி என்னைக்குமே பேசக்கூடாது. நம்பிக்கை குடுக்குற மாதிரி தான் பேசணும். நம்மளால முடியாதுன்னு நெனச்ச விஷயத்துக்கு கூட உன்னால முடியும் நீ செய்யன்னு சொன்னம்போது, அவங்களுக்கும் மனசுல ஒரு தைரியம் இருக்கும், ஒரு தெம்பு இருக்கும். அத பத்தி தான் இந்த வீடியோல நான் உங்ககிட்ட ஷேர் அண்ட் ஸ்வீட்டா சொல்ல போறேன். அதுக்கு முன்னாடி நீங்க எல்லாரும் ரொம்ப நல்லா இருப்பீங்கன்னு சொல்லி நான் ரொம்பவே நம்புறேன். நானும் ரொம்பவே சூப்பரா இருக்கேன். நம்ம சேனல் நீங்க இப்பதான் ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா, சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. மறக்காம நம்ம சேனல தினமும் வாட்ச் பண்ணுங்க. வாங்க வீடியோக்குள்ள போய் பார்க்கலாம். என்னன்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, ஃபர்ஸ்ட்டு நம்பிக்கை. நம்ம வாழ்க்கையில ரொம்ப நம்பிக்கை ரொம்ப 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 முக்கியம். நம்ம நம்பிக்கை இருக்கிறதுனால தான் மத்தவங்க கிட்ட போயிட்டு நம்ம ஒரு விஷயம் சொல்றதோ, செய்றதோ, நம்ம ஒருத்தர்கிட்ட சொல்லாம செஞ்சுட்டா எப்படின்னு சொல்லிட்டு ஒருத்தர் மேல இருக்கிற அன்புனாலயும், மரியாதைனால தான் நம்ம ஒருத்தர்கிட்ட போயிட்டு ஒரு விஷயம் சொல்லுவோம். ஆனா, நம்மகிட்ட அவங்க அந்த மாரி ஒரு விஷயம் சொல்லும்போது வந்து பார்த்தீங்கன்னா, "இல்ல உன்னால முடியாது. இல்ல அது தேவையில்லாத வேலை எதுக்கு? இந்த வேலை உங்களுக்கு சரிப்பட்டு வருமா?" அந்த மாரி மட்டும் தயவு செஞ்சு பேசிடாதீங்க. ஏன்னா, அவங்க வந்து உங்ககிட்ட சொல்றாங்கன்னா, அத அப்பயே முடிவு பண்ணி அப்பயே சொல்ற விஷயம் இல்லைங்க. நல்ல விஷயம்லாம் இப்போ ஒரு இடம் வாங்கணும், வீடு கட்டணும், சொந்த தொழில் செய்யணும், நம்ம வந்து படிக்கிறது இன்னும் ஜாஸ்தி நான் படிக்கணும், அந்த மாரி விஷயம்லாம் அவங்க கஷ்டப்பட்டு ஒரே நாள்ல இப்படின்னு சொல்லிட்டு சொல்லார்லாம். அவங்க அவங்களோட ஆசை, கனவு எல்லாம் கஷ்டப்பட்டு உங்ககிட்ட சரி அத நடக்கணுன்ற ஒரு ஸ்டெப் எடுத்து முன்னாடி வைக்கும்போது தான் உங்ககிட்ட வந்து அவங்க சொல்லுவாங்க. சொல்லும்போது, "இல்ல வேண்டாம்ப்பா. இதெல்லாம் எதுக்கு தேவையில்லாது. அங்க போய் எதுக்கு பண்றீங்க? இங்க எதுக்கு பண்றீங்க? இது எதுக்கு? அது எதுக்குன்ற" கேள்வி கேட்குற வேலை மட்டும் பண்ணாதீங்க. ஏன்னா, கேள்வி கேட்கறது ஈஸிங்க. பதில் சொல்றது ரொம்பவே கஷ்டம். அது இல்லாம நம்ம ஒரு விஷயத்த நம்ம ஸ்டார்ட் பண்ணும்போது, "இல்ல முடியாது, நடக்காது, இது வேண்டாம்" சொல்லும்போது பார்த்தீங்கன்னா, அவங்க மனசு எவ்வளோ வலிக்கும்னு சொல்லிட்டு யோசிச்சு பாருங்க. நம்ம ஒரு விஷயம் செய்யும்போது, "உன்னால முடியுமா? செய்றியா? சரிப்பா செய்." நீங்க காசு பணம்லாம் குடுத்து யாருக்கும் உதவி செய்ய வேணாம். உன்னால முடியுன்ற ஒரு நம்பிக்கை போதுங்க. நம்பிக்கை தாங்க வாழ்க்கையில எல்லாமே. நீங்க நடக்காதுன்னு சொன்னா, அவங்களுக்கு ஃபர்ஸ்ட்டு ஒரு ஆரம்பிக்கும்போதே அவங்களுக்கு வேண்டான்னு சொன்னா, அவங்க வேற இது சொன்னாங்க, இவங்க வேற சொன்னாங்க. அவங்களுக்கு அப்படியே டிப்ரஷன் ஆக நீங்க வைக்கக்கூடாது. நடக்கும். அது இது நடக்கவே நடக்காதுன்னா, சரி அப்படி பண்றீங்களா? சரி நல்லது. நல்லா பண்ணுங்க. உங்களால முடியும். பார்த்துக்கலாம். எதா இருந்தாலும் பார்த்துக்கலாம். நல்லா தைரியமா பண்ணுங்கன்னு சொல்லிட்டு, நல்ல விஷயத்துக்கு எதற்கா இருந்தாலும் உங்களால முடியும்னு சொல்லிட்டு சப்போர்ட் பண்ண கத்துக்கோங்க. டிமோட்டிவேட் மட்டும் எப்பவுமே பண்ணாதீங்க. மோட்டிவேட் பண்ணுங்க. உங்களால முடிஞ்சது காசு பணம்லாம் யாரும் குடுங்கன்னு சொல்லிட்டு கேட்க போறதில்ல. சரி பண்றோம். சரி வாங்கன்னு சொல்லி கேட்கும். சரிம்மா பண்ணலாம். நாமளும் சேர்ந்து பண்ணலாம். நல்லா நடக்கும். எல்லாமே நல்லா தான் இருக்கும். எது நடந்தாலும் நல்லதுக்கேன்னு சொல்லிட்டு சொல்லி பழகுங்க. இல்ல வேண்டாம், வேண்டான்னு சொல்லிட்டு அவங்க மனச காயப்படுத்தாதீங்க. அப்படி காயப்படுத்திட்டோம். அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா, அவங்களுக்கு முன்னாடி நம்ம அந்த விஷயம்லாம் அவங்க பிளான் எல்லாமே நாம எக்ஸிக்யூட் பண்ணிடுவோம். அவங்கள பண்ணாங்கன்னு சொல்லிட்டு நாம பண்ணிடுவோம். அந்த மாரி மட்டும் பண்ணாதீங்க. எப்பவுமே நம்பிக்கைன்றது வாழ்க்கைக்கு ரொம்ப, ரொம்ப, ரொம்ப முக்கியம். அவங்க முன்னேறிடுவாங்களோ, இவங்க முன்னேறிடுவாங்களோ, அவங்க எப்படி நம்மளோட நல்லா இருக்கலாம்னு சொல்லிட்டு மட்டும் நெனைக்காதீங்க. சொந்தக்காரங்க பாதி பேருக்கும் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி நல்லாவேன்னு தான் சொல்றேன். நாம நல்லா இருந்தா பிடிக்கும். ஆனா அவங்கள விட நம்ம நல்லா இருந்தா சீரியஸா புடிக்காது. அதனால நான் சொல்ல வர்றது என்னன்னா, நீங்க வந்து ஒரு விஷயம் ஸ்டார்ட் பண்றீங்கன்னா, மத்தவங்க என்ன சொல்லுவாங்கன்னு சொல்லிட்டு மத்தவங்களோட ஒப்பீனியன் ஒரு டைம் போய் கடமைக்கு சொல்லுங்க. ஆனா அவங்க அப்படி சொல்லிட்டாங்களே, இப்படி சொல்லிட்டாங்களேன்னு சொல்லிட்டு டென்ஷன் மட்டும் ஆகாதீங்க. உங்களுக்கு என்ன தோணுது? செய்ய போறது நீங்க. அது நல்லதா இருந்தாலும் சரி, கெட்டதா இருந்தாலும் சரி, அனுபவிக்க போறது நீங்க. அதனால யார் என்ன சொன்னாலும் உங்க விஷயத்த நீங்களே செஞ்சுக்கோங்க. கடவுள்கிட்ட வேண்டிக்கோங்க. உங்க மனசுகிட்ட இது பண்ணுங்க. உங்களுக்குன்ட்டு உங்களுக்கு எது நடந்தாலும் அவங்களுக்கே நடந்த மாரி ஒரு சிலர் நல்லவங்களும் இருப்பாங்க. ஒரு சிலர் கெட்டவங்களும் உங்க கூட ட்ராவல் பண்ணுவாங்க. எல்லாரும் நம்மளுக்கு தேவைப்படுறவங்க தான். எப்பவுமே யாரும் தேவையில்லன்னு சொல்லிட்டு விட்டுற முடியாது. அதனால யார் நெகட்டிவா பேசுறவங்க கிட்ட, சரின்னு சொல்லிட்டு, தலையாட்டிட்டு வந்துருங்க. பாசிட்டிவா பேசுறவங்க கிட்ட, சரி நம்ம சேர்ந்து பண்ணலாம் சொல்லிட்டு இது பண்ணுங்க. யார் எது சொன்னாலும் மண்டையில போட்டுக்காதீங்க. ஆனா நான் உங்ககிட்டலாம் நம்ம சப்ஸ்கிரைபர் கிட்ட நான் சொல்ல வர்றது என்னன்னா, யாருமே எப்பவுமே டிமோட்டிவேஷன் பண்ணிடாதீங்க. முடியாதுன்ற சொல்ற விஷயத்துக்கும், உன்னால முடியும் நீ செய்யன்னு சொல்லிட்டு சொல்லுங்க. நல்ல விஷயத்துக்கு மட்டும். கெட்ட விஷயத்துக்குலாம் சொல்லலைங்க. நல்ல விஷயத்துக்கு மட்டும். எப்பவுமே ஒருத்தர தட்டுறது ஈஸி. ஆனா தட்டி தூக்கி விடுறது கஷ்டம். எப்பவுமே ஒருத்தர தட்டி தூக்கி விட பாருங்க. மட்டம் தட்ட பார்க்காதீங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நம்புறேன். பிடிச்சிருந்துச்சுன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பாய் பாய்.